இன்னைக்கு எந்த வழியிலும் நினச்சிட்டு இருந்தோம், அந்த ஆண்டவனா பார்த்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டான். இது போதுண்டா, நாளைக்கு வரலும் தாங்கடா. கொஞ்சம் பொறுத்துக்கங்கடா. இங்க பாரு, உங்களுக்கு தான் இட்லி வாங்கிட்டு வர சொல்லி நான் அப்பாவை வெளியே அனுப்பிச்சிருக்கேன். அப்பா இட்லி வாங்கிட்டு வந்தோன்னு நீங்க எல்லாம் சாப்பிடலாம், சரியா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் பெருசாகி நல்லா வேலைக்கு போய் உங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம தம்பி தங்கச்சிக்கலாம் நான் சாப்பாடு போடுறேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கண்ணு போதுண்டா, உன்னோட நம்பிக்கையே என்ன ரொம்ப காலத்துக்கு வாழ வச்சிரும். கடவுள் இருக்காரா, ஏதோ ஒரு விதத்துல நம்மளை காப்பாத்துவாரு. அட பாவி மனுஷா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோ, உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? உலகம் இப்படி பசி பசின்னு அழுதுட்டு இருக்குதுங்க. அதுங்களுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வா, அரிசி பருப்பு வாங்கிட்டு வான்னு மூக்கத்தை கழட்டி கொடுத்தா, அதை கொண்டு போய் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஐயோ, நீ திருந்தவே மாட்டியா? கடவுளே, நீ இன்னைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவேன்னு நானும் மலை மாறி நம்பி நம்பி ஒவ்வொரு தடவையும் இப்படியே ஏமாந்து நாசமா போய் நிக்கிறேன். ஏன் அப்படி பண்ற? இப்ப பசங்களுக்கு என்னத்தையும் நான் கொடுப்பேன், சொல்லி தொலை. ஆமாண்டி, உனக்கு உன் குழம்பு குட்டிய தான் முக்கியம், ஆனா எனக்கு குடிதாண்டி முக்கியம். இதுக்கு மேல நான் திருந்தவே மாட்டேன்டி. எனக்கு குடிதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் எனக்கு என்ன, நான் சாப்பிட்டேன், ஃபுல்லா சாப்பிட்டேன். சாமி, இங்க பாரு, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அப்பா ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டு வந்துட்டாரு போல. நம்ம கோயிலுக்கு போலாம், அங்க பிரசாதம் கொடுக்குறாங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படியோ நாளைக்கு நான் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு தரேன் சாமி, சரியா? வாங்க போலாம். வாயா போலாம். ஐயா, 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 கோயில்ல அன்னதானம் ஏதோ போடுறதா சொன்னாங்களே, எங்கங்கய்யா போடுறாங்க? அம்மா இங்கதாம்மா போட்டாங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் எல்லாமே காலியாச்சுங்கம்மா. ஐயா, ஒரு கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். கடவுளே, எங்களுக்கு அன்னதானத்தை கூட கொடுத்து வைக்கலையா? என் பிள்ளைங்க பசியில வாடி கிடக்குதுங்க. இதுங்க வயிறு ரொம்பறதுக்காக ஏதாவது வழி பண்ணியா? சாமிக்கு படைச்சது மட்டும் தான் இருக்குதுங்கம்மா, இதை மட்டும் சாப்பிட்டு போங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்க வா சாமி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாமி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு அப்பா அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சரியா? காட்டு அம்மா அழாதம்மா. தாயவள் தந்ததா
இருக்கு? காலேஜுக்கு வேற லேட் ஆயிட்டே இருக்குது. கிளம்புச்சா என்னன்னு கூட தெரியலையே. செல்வி, இதோ வந்துட்டேம்மா. ஏம்மா இப்படி கத்துற? ஏண்டி நான் கத்துறது மட்டும் தான் உனக்கு தெரியுதா? ஆமா. காலேஜுக்கு நேரமா கிளம்பணும்னு உனக்கு தெரியாதா? மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது பரவாயில்ல. விடுமா, அதான் பாப்பா கிளம்பி தங்கச்சி விடுமா. ஏ அண்ணன் அண்ணன் தான் பாத்தீங்களா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு. ஆமா ஆமா, இது ஒண்ணும் குறைச்சலே இல்ல. அண்ணா அது வந்து அண்ணா உங்களை தான். அது வந்து என்னம்மா என்ன தங்கிற? அண்ணங்கிட்ட தானே கேட்குற, கேளு என்ன வேணும்? என்னன்னா அவன் எதுக்கு தயங்குறான்னு தெரியுது. மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. காசு கேட்பான், இல்லைன்னா ஏதாவது வாங்கிட்டு வர. என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. ஏய் என்னடா எப்ப பார்த்தாலும் பிள்ளையை திட்டிட்டு? நீ கேளுமா, என்னம்மா வேணும் உனக்கு? அண்ணா அது வந்து ஒரு 50 ரூபா இருந்தா கூடனே பூ வாங்கி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. 50 ரூபாயா? இல்லம்மா, என்கிட்ட 20 ரூபா தான் இருக்கு. 6 மலம் பூ வாங்கிக்கா. சாயங்காலம் அண்ணன் வரும்போது 2 மலம் பூ வாங்கிட்டு வருவா. நீ நாளைக்கு காலேஜ் போகும்போது தலை நிறைய வச்சுட்டு போவேன். சரியா? சரிண்ணே, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேனே, வரமா. டேய், இவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறதே நீ மட்டும்தான். என்னம்மா தங்கச்சி கேட்டுச்சு? மற்றவங்க மாதிரி 500 1000 கேட்டுச்சு. ஒரு 1/2 மலை பூதாமா கேட்டுச்சு. விடுங்கம்மா. அண்ணா, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்து என்னால் படித்து பாஸ் பண்ண முடியாது. அதனால கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாம்னு இருக்கேண்ணா. அதுக்கு நிறைய செலவாகும்லடா. இல்லைம்மா, நான் கேட்டுட்டு வந்துட்டேன். 7000 ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 4000 கட்டுனா போதுமா? ஒரு மாதம் கழிச்சு 3000 கட்டுனா போதும். எத்தனை நாளைக்குள்ள கட்டணும்? அப்பா, வர 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும்பா. கண்ணே, 15ஆம் தேதி தானா? சரிப்பா, அதுக்குள்ளார கட்டிடலாம். நான் ஏதோ ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்கண்ணா, எனக்கு கோச்சிங் சென்டர் வரைக்கும் போகிற வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேண்ணா. அம்மா, போயிட்டு வரேம்மா. ஏப்பா, அவன் சொல்ற நேரத்துக்குள்ளார அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி எப்படி உன்னால கட்ட முடியும்? நான் ஏதாவது ரெடி பண்ணுறேம்மா, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. ஆமாம், அப்பா எங்கே போயிட்டாரு? அவர் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாரு கண்ணே. அவர் என்னன்னைக்கு நேரங்காலமா வீட்டில் இருந்திருக்காரு. அம்மா சரிம்மா, அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா நீ அவர்கிட்ட எதுவும் சத்தம் கத்தமாலாம் எதுவும் போட்டுட்டு இருக்க வேண்டாம். சரியா? பேசாமல் இருங்க. பேசிக்கலாம். சரிம்மா, சரி நான் வரேன். கடவுளே, இந்த பையன் ஒருத்தனாவே இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படு. எப்பதான் இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து இந்த குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழுமோ தெரியல. நீதான்ப்பா